போட் போய்கொண்டே இருக்கு பாருங்க. ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம். நேற்று ஆனாவா கேட்கும். என்னன்றா அப்போ வாரது ஓடுவாங்க. அமைதியாக இருக்குது கடல். கடல் நல்ல அமைதியாக இருக்குது பாருங்க. கடற்பயணம் உண்மையில் நல்லா இருக்கும். இதோ அது என்ன அது முன்னுக்கு குறைக்கிற புல்லோ? ஆ தெரியல என்ன அங்கேருந்து எடுத்துக்கணும் கொஞ்சம் கட்டி. இந்த அந்த முன்னுக்கு புல்லு மாதிரி அது என்னது காட்டுற ஒரு இது மாதிரி. ஓ விளையாட்டு போட்லேயும் இருக்காங்க என்ன? கச்சதீவின் அடையாளம் இந்த புல்லெல்லாம் அங்கே போய் முளைக்க போகுது பாருங்க. கச்சதீவின் அடையாளம் 14,000 பேர் வந்தவையோ? 19,000? அம்மா ஏய் சொல்ல திடீர்னு வந்துட்டாங்க. நான் படபடன்னு வந்துட்டாங்க எல்லாரும். இந்த முறை அப்படியே வாரம் 1,00,000 வந்தாலும் சொல்லிக் கொள்ளல. அது தாங்க மாட்டாங்க அவங்க. இடம் பார்த்தா கீழே வேண்டாம் நிறுத்துற. அது என்ன தீவு? அதே குறுக்கட்டுவான். அது என்னது? அப்பா என்ன தூரத்தில் நிற்கிறாங்க. 1 மணி நேரம் மட்டும் வேணா போவ. ஓ இப்போ நெடுந்தீவை தாண்டியும் போயிட்டோம். சுத்தம் புறமான போயிட்டோம். இப்போ இன்னும் ஒரு மணி தியாகத்தில் குறிகாட்டுவான் போயிடுவோம். 1 மணி தியாகத்தில் குறிகாட்டுவான் போயிடுவோம்.
இதெல்லாம் படுத்துருக்கீங்க பாருங்க. கண்ணுல மண் இதுக்கெல்லாம் 11 மணிக்கு வரக்கூடாது. இப்போ நெடுந்தீவை தாண்டியும் போயிட்டோம். சுத்தம் புறமான போயிட்டோம். இப்போ இன்னும் ஒரு மணி தியாகத்தில் குறிகாட்டுவான் போயிடுவோம். ஒரு மணி தியாகத்தில் குறிகாட்டுவான் போயிடுவோம். இதெல்லாம் படுத்துருக்கீங்க பாருங்க. கண்ணுல மண் இதுக்கெல்லாம் 11 மணிக்கு வரக்கூடாது. இதே நடுந்தீவு இதான் நடுந்தீவு பாருங்க. இப்போ என்னென்னா இவள் வந்து கொச்சி கடையிலேருந்து வந்திருக்கிறேம்மா. எல்லாரும் கொச்சி கடையா? நீங்கள் கொச்சி கடை. இப்போ நீங்கள் என்ன ஒரு குடும்பம்? இல்லை இல்லை, இவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ நீங்கள்? நானும் இவங்களும் கொச்சி கடை. இவங்கெல்லாம் ஒரு ஊர்கள் எல்லாம் வந்து போட்டில் நாங்கள் இங்கே கச்சத்தீவு வந்த பையன். கச்சத்தீவு. அக்கா நீங்கள் எந்த ஊர்? யாழ்ப்பாணத்தில் எங்கே? கோப்பாயிலேருந்து வந்துருக்காங்க பாருங்க. எப்படி இருக்குது? மானிப்பாய். நீங்கள்? இவர் தமிழ் கதை பினமோ சிங்களத்தில் கொஞ்சம் கதைங்க. ஜெஃப்னா சுதன் போட்ட கேன நீ முடிக்கடிச்சா எக்ஸ்பீரியன்ஸ் மிகவும் அற்புதமான ஒரு ஜாத்திர தலமாக கருதப்படுது. நாங்கள் இப்போ தொடர்ந்து 4 வருடமாக ஒவ்வொரு ஆண்டுதோறும் சென்று வருகின்றோம். இதில் என்னோட வேலை செய்கிறவர். அப்போ நாங்கள் அங்கே போய் வர்றது உண்மையாக ஒரு பொழுதுபோக்கு ஸ்தலமாக அல்லாது ஒரு வணக்கத்துக்குரிய உண்மையே பக்திபூர்வம் தான் போய் வரோம். அப்படி போயிட்டு வரைக்கும் இங்கே நிறைய நண்பர்கள் வேறுபட்ட இடங்கள்ல வருகிறோம். சிங்கள, தமிழ், முஸ்லீம், இந்திய மக்கள் என்ற பேதம் இல்லாமல் நாங்கள் அங்கே எல்லாரும் ஒரு ஒற்றுமையான முறையில் அந்தோணியார் தரிசித்து அவர்கிட்ட ஆசி பெற்று நாங்கள் அந்த பயணத்தை வெற்றிகரமாக முடித்து கொண்டு வீடு திரும்ப சாப்பிடாது தச்சமயம் மனுஷனுக்கு சாப்பாடு இருக்கான சாப்பாடு